பாத்திர பிளேஸ்மெண்ட் இருக்குது. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். வளம்புரி விநாயகர் ரொம்ப குட்டி சைஸ்ப்பா. நல்ல வெங்காயம் 2.5 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இருக்குது. ரொம்ப குட்டி சைஸு. கொழுவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கேட்கறதுனால வாங்கி வச்சுருக்கேப்பா. இது வந்து முருகன் மயிலோடு இருக்காரு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சுப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. மயிலோடு இருக்காரு பாருங்க. இது ஒரு சின்ன வேலு கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி உள்ளே போட்டுக்கோங்கப்பா. ஏன்னா துவாரம் இருக்கு பாருங்க, வேலு, இந்த வேலு வைக்கிறதுக்கு இந்த குட்டியூண்டு வேல் கிடச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா இருக்காது பாருங்க. அண்ணன் தம்பியும் இந்த ஸ்டாண்டு வேணாலும் அப்படியே செட்டாக வாங்கிக்கலாம்ப்பா. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இந்த மயில் டிசைன் கொடுத்தே இருக்குது. இந்த கீழே 3 பாவை வச்சுருக்கு. சின்ன பூவுள்ளி வைக்கிறதுக்கு, இல்லை இந்த சிலை வைக்கிறதுக்கு, சின்ன விளக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்ப்பா. 5 இன்ச்சு இருக்குப்பா. பாயகம் காலத்து பொங்க பானைப்பா. நல்லா கனமாக இருக்குது. அப்படியே வலுவலுன்னு இருக்குது. இது ஒரு 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. நல்ல வெங்காயம், அதாவது 6.5 இன்ச்சு இருக்குது. வாயகம் உள்கூடு பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. அவ்வளோ சவுண்டு வருங்க, அப்படி மணி மாதிரி. இது அதுலேயே சின்னது. இது ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஒரு காப்படி அரிசி பொங்க வச்சுக்கலாம், சாதம் வச்சுக்கலாம். பட்டைக்கு 5 இன்ச்சு இருக்குது. வாயகம் உள்கூடு பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. ஒரே பொங்கப்பானது. அதில் சின்ன பொங்க பானைப்பா. இது 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அந்த காலத்து பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இது என்ன பாலிஷ் பண்ணால் இந்த 3 பானையும் பாலிஷ் பண்ணி தரேன்ப்பா. இது ஒரு 1/4 கிலோ போட்டு நம்ம சாதமாக பொங்கலாக வச்சுக்கலாம்ப்பா. 4.25 இன்ச்சு இருக்குது. வாயகம் உள்கூடு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. வரவேற்பு இதில் வைக்கிற இது ஷோகேஸ் பீஸ்ப்பா. அப்படியே வணக்கம் சொல்கிறது மாதிரி, வெல்கம் பண்ணுறது மாதிரி ஒரு ஊக்கு மாதிரி இருக்குல்ல. இதில் நம்ம ஆணி அடித்து இதை மாட்டி விட்டுக்கலாம்ப்பா. இந்த நல்லாயிருக்கு. பாலிஷ்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். 9.5 இன்ச்சு இருக்குப்பா. 9.25 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. அப்படியே பழைய காலத்து தகடலாம். ஆப்பிள் தூக்குப்பா. எதுவுமே பொண்ணு சின்ன தூக்காளி அது பேச்சு. இது கொஞ்சம் பெருசுப்பா. இது 2 லிட்டர் பிடிக்கும். உள்ளெல்லாம் நல்லா வெள்ளியை பூச்சு. அதே மாதிரி கை உடியெல்லாம் நல்லா காப்பர் வீட்டு வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த மூடியெல்லாம் காப்பர் வீட்டு பாருங்களேன். அப்படியே பிளங்காமே வச்சுருந்துருக்காங்க. புதுசு மங்காமல் இருக்குது. 6 இன்ச்சு இருக்குப்பா. வாயகம் உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. விளக்கு பண்ண விளக்கு, 5 முக விளக்கு. இது டிசைன் பாருங்களே. இப்படி பூராமே நகாசு வேலைப்பா. இது பூராமே கை வேலைப்பாடு. இந்த பாலிஷ் பண்ணலை, அப்படியே வாங்கணும்னு போட்டிருக்கேன். இது எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பார்த்தீங்களா மரம். இது வந்து இப்படி தனித்தனியாக இப்படி கழட்டிக்கிறது. இது தனியாக கழட்டிக்கிறது, இது தனியாக கழட்டிக்கிறது, இதுவும் தனியாக கழட்டிக்கிறது. தனித்தனியாக கழட்டுறது மாதிரி இருக்குது. பூராமே இந்த இதுக்குள்ளே பூராமே பாருங்க நகாசு வேலையை. பூராமே கை வேலைப்பாடு. நல்ல வேலைப்பாடு. தனித்தனியாக கழட்டி வச்சுக்கலாம். மாட்டிட்டு இதுக்கு மேலே எதை வைக்கணும்ப்பா. வச்சு அப்புறம் இதை மாட்டணும். இதை மாட்டிட்டு இந்த அன்னத்தை தூக்கி இப்படி சொருகணும். சொருகி இப்படி இதையும் சேர்த்து விட மாட்டோம்.
எப்படி மாட்டுறது நல்ல சிறுசாக அளவாக இருக்குப்பா. பூச்சல் வைக்கிறது மாதிரி இருக்குது. 18 இன்ச்சு இருக்குது உயரம். விளக்கு கீழ்பாட்டம் பார்த்தீங்கன்னா 5 5/4 இன்ச்சு இருக்குப்பா. பருப்பு உருளிப்பா. இது ஒரு 2 to 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 8 இன்ச்சு இருக்குது. வாயகலம் நிறையா பருப்பு உருளி கேட்குறீங்களா? அதனால் ஒன்றுக்கு 2 கிடைக்க வாங்கி போட்டுக்கிட்டுருக்கப்பா. 5 இன்ச்சு இருக்குது உள்கோடு. நல்ல வெங்காயம்ப்பா. நல்லா கனமாக இருக்குது. சவுண்டை பாருங்க. பொங்க பானை அதுக்கு மேட்சா தட்டு ஒன்று போட்டுக்கப்பா. பழைய காலத்து பேரை பார்த்தீங்களா? இது ஒரு படி அரிசியும் 2 கிலோ வெல்லம் போட்டு வைக்கலாம்ப்பா. அவ்வளோ பெருசு. ஒரு 8 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 8லேருந்து 9 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 7.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. பானை நல்ல கனம். நல்ல கனம் பானை. இது வந்து ரெட்டை பானைன்னு சொல்லுவாங்க. உள்ளே ஒரு பானை இருக்கிறது மாதிரியே இருக்கும். பழைய காலத்து டிசைன். அதுக்கு மேட்சமாக மூடி பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. மாம்பழ பூஜாப்பா. கைமரம். உள்ளே வந்து அப்போ ஈயம் பூச்சிருக்காங்க. இது என்னென்னா அந்த காலத்தில் அந்த சாப்பாடுலாம் எடுத்து போல ரசம் கொண்டு போவாங்களே, அதுக்காக ஈயம் பூச்சிருக்காங்க அந்த உள்ளே. கைமரம். இப்போ அந்த கைமரம் வந்து பெருசாக இருக்கும். இது 1 லிட்டர் குடிக்கக்கூடியது. நல்ல வெங்கல பூஜா. உள்ள டம்ளர் இல்லை. 6.25 இன்ச்சு இருக்குப்பா. காய் கொத்து பாலிஷ் பண்ணியே வச்சிருக்கு. இப்படி சுற்றிக்கிடலாம்ப்பா. இது ஒவ்வொரு கிண்ணமும் 1/2 லிட்டர் பிடிக்கும். 4.25 இன்ச்சு இருக்குது. 4.5 இன்ச்சு இருக்குது. எல்லாமே 4.5 இன்ச்சு இருக்குது. 6.5 இன்ச்சு இருக்குது. நல்ல குட்டி பேசணும். செட்டாக போட்டிருந்தேன் 3 பேசனு. அது போயிடுச்சு. இப்போ இது ஒன்று இப்போ இருக்குது. 6.25 இன்ச்சு இருக்குப்பா. வாயகலம். உள்கோடு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. முடிக்கும்பாப்பா. குழந்தைகளுக்கு பால் சோறு நெய் சோறு ஊட்டுறதுக்கு நிறையா கேட்கறதுனால இந்த வட்டம் 1 கிடச்சிருக்குப்பா. 4 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. 2 மோர் டம்ளர்ப்பா. நல்ல வெங்கலம் பாகம் இருக்குது வரீங்களே கீழே அந்த டம்ளரில். இது வந்து ஒவ்வொன்றும் 6 லிட்டர் பிடிக்கும். நல்ல கனம். பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் 4.5 இன்ச்சு இருக்குது. இது அதேதேப்பா. 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் 4.5 இன்ச்சு இருக்குது. சந்தன கும்பாப்பா. ஒரே மோல்டிங்ப்பா. வேறுங்க கீழே எந்த பற்ற வைப்பு எதுவுமே கிடையாது. வாயகலம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. எண்ணெய் களையம்ப்பா. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கக்கூடிய எண்ணெய் களையம். வாயகலம் 3.5 இன்ச்சு இருக்குது. உள்கூடு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. விசிறிப்பா. நிறையா விசிறி போட்டோம்னா நிறையா விசிறி கேட்குறீங்க. இந்த மயில் இருக்கு பாருங்க கைப்பிடியில். நல்ல இதெல்லாம் அப்படியே இது உளியிலே கொத்தி வேலை பார்க்காதுப்பா. இதெல்லாம் பழைய காலத்து வேலைப்பாடு. அதே மாதிரி இது பித்தாளை ரிவீட்டு கொடுத்துருக்காங்க மயிலுக்கும் இந்த பட்டனுக்கும். இது சாரி அகலம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குப்பா. நல்லா இருக்குது கை முடியலாம். இடியாப்பா கட்டை நிறையா கேட்குறீங்க. இப்போ இந்த வட்டம் நான் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரே கட்டைப்பா. ஒரே கட்டை. அந்த சில்லு நிறையா இருக்க கேட்குறீங்க. அதனால் அந்த சில்லு நிறையா இருக்குது. அந்த இடியாப்பம் சீவல் ஓமப்பொடி ஸ்டார் முறுக்கு எல்லாமே இருக்குது இதில். இந்த 6 தகடு இருக்குது. உள்ளே போட்டு எது வேணுமோ புளிஞ்சுக்கலாம். பர்மா கட்டை.
10 இன்ச்சு இருக்குப்பா நீளம், கைப்பிடியோட சேர்த்து. உயரம் வந்து 5 இன்ச்சு இருக்கு. வெள்ளை குத்தால முளைப்பாரி ஸ்டாண்டுப்பா, ஜோடியாக இருக்குது ஒரே மாதிரி. 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. தாளிப்பு கரண்டிப்பா. இந்த இது அப்படியே இது நெளியாத அளவுக்கு எனக்குள்ள ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, காடி மாதிரி. இந்த இதுவும் உங்களுக்குள்ள காடி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்குப்பா. ரொம்ப பழசு தான், இப்போவே வந்திருக்கு நம்ம வீடியோவில். ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன், அதே மாதிரி பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால இப்போ ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது 17.5 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. இப்படி இந்த பாயாச ஊரில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. நம்ம தாளிப்பிக்க மட்டும் செய்ய வேணாம், நம்ம முட்டை ஆம்லேட்டு என்ன வேணாலும் போட்டுக்கிடலாம். நெய் உருக்கிக்கிடலாம் கொஞ்சமாக. இது ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கக்கூடிய டம்ளர்ப்பா. இருங்களேன், இந்த டிசைன் பாருங்களேன். அதாவது கொக்கு வந்து மீனை பிடிக்கிற மாதிரியே இருக்குதுங்க. இந்த ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்குது. நல்ல கை வேலை, வெங்கலம். இது 6.5 இன்ச்சு இருக்குப்பா. ரெண்டுமே ஒன்றுதே. வாயகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்ல மோர் டம்ளரும் வச்சுக்கிடலாம், ஜூஸ் டம்ளரும் வச்சுக்கிடலாம். குமிழ் சம்பளம்ப்பா. ஒன்று வந்து ஈயம் பூசி இருக்குது, ஒன்று வந்து ஈயம் பூசாமல் இருக்குது. பொருள் போட்டு வைக்கிறதுக்கு ஈயம் அவ்வளோவா பூச தேவையில்லைப்பா. ஒருத்தவங்களையும் போட்டு பூசி வச்சுருக்காங்க. இது ஒரு 1/2 கிலோ பிடிக்கும்ப்பா. 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. குமிழ் சிலம்பரம் தான் ரொம்ப வேறு. இது ஒரு 400 கிராம் பிடிக்கும். 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. பூஜை தட்டுப்பா. பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க. தேங்காய் வளம் வச்சு அபிஷேகம் பண்ணுற தட்டு. இது 8.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் ராஜா ராணி விளக்குப்பா. இந்த வட்டம் நமக்கு 2 கிடச்சிருக்கு. நீங்கள் பாலிஷ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் பாலிஷ் பண்ணி தருவேன், இல்லை அப்படியே வேணுன்னா அப்படியே தந்துடலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இது வந்து ஒரு டிசைனில் இருக்கும், இது வந்து ஒரு டிசைனில் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா அம்சமாக இருக்குது. முன்னாடி என்ன இருக்குது அதே இது பின்னாடி. அஞ்சரை இன்ச்சு இருக்குப்பா. 5.25 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இதுவும் அதே இது. ஃப்ரை பேன்ப்பா. கை பிடிக்கலாம், காப்பர் விட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்படிக்கிறதுக்கு, காய் பொரிக்கிறதுக்கு, கொஞ்சமாக வத்த குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும்ப்பா. நூடுல்ஸ் கிண்ட, ஃப்ரைட் ரைஸ் கிண்ட. 8 இன்ச்சு இருக்குது வாயகலம். கைப்பிடியோடு பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 14 இன்ச்சு, கொஞ்சம் கம்மியாக இருக்குப்பா. மீன் சட்டிப்பா. இது ஒரு கிலோ மீன் போட்டு நம்ம சமைச்சிக்கலாம். ரொம்ப பழைய சட்டி, பழைய காலத்து அகலமாக இருக்குது. பழைய காலத்து சட்டி 10 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. அந்த காலத்து பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இது அப்படியே இது வந்து அப்படியே மட்டமாக இருக்கும். இப்போ அந்த லோட்டா ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி கீழே செம்பு மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி மாடலில் இருக்கிற செம்பு. நல்லா ஈயம் பூசி வச்சுருக்காங்க. வெங்காயம் 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். இந்த செம்பு வந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 6 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். கூட பெரிய செம்பு 4 இன்ச்சு இருக்குது. தூக்குவாங்கப்பா. ஈயம் பூசி வைப்பாங்க பாருங்க. நம்ம புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி கொண்டு வைக்கலாம். இல்லை மாவு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிடலாம். மாவு தோண்டணுமாலும் தோண்டி வச்சுக்கிடலாம். இட்லி மாவு, ஒரு பணியார மாவு இந்த மாதிரி. இது ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். பால் வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஈயம் பூசினால கச்சி போகாது. அந்த 6 இன்ச்சு இருக்குப்பா.
பாயகலம் உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு தான் பாருக்கு. மூடிலையும் ஈயம் பூசியிருக்காங்க. கை உடிலாம் இந்த வாங்கிட்டு வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா.